பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உன் இருதயத்தில் நான் சந்தோஷத்தை தந்திருக்கேன், நீ சந்தோஷமா இரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. நீங்க எதை குறித்துமே கவலைப்படக்கூடாது. இதுவே உங்க லைஃப்ல நடக்கலன்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செய்ய போறேன். நிச்சயமா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அழுதுட்டு இருக்காங்க, நீங்க போய் என்ன பண்றீங்க? அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றீங்க, சப்போர்ட்டிவா பேசுறீங்க. ஏன் அவங்களோட சேர்ந்து நீங்க அழுவுறீங்க? நீங்க அவங்களோட சேர்ந்து அழுதீங்கன்னா அவங்க கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுதுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்களாமா. நம்ம கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தரத்துக்கு தயாரா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரோட சமூகத்துல போய் நம்ம கண்ணீரை விதைக்கணுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க உங்க கஷ்டத்தை சொல்றீங்க, அவங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் கஷ்டத்தை சொல்லி நீங்க ஷேர் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதலா பேசுவாங்க, சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா அவங்க பதில் தர மாட்டாங்க. பதில் தரக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கும் அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிற பிள்ளையா இருக்கும்போது நிச்சயமா அவர் நமக்கு பதில் தருவார். அதனால பாத்தீங்கன்னா ஆண்டோட சமூகத்துல அழுதாங்கன்னு போடப்பட்டிருக்கு. அழுது அவங்க கண்ணீரை தான் ஏசப்பா என்ன பண்ண தொடச்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஏசப்பா தயாரா இருக்காரு. நிச்சயமா துடைப்பாருங்க. விசுவாசத்தோட இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கை வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.